சிறிதரன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் இந்த பொருளாதார விடயங்கள் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட பிரேரணைகளின் பால் என் கவனத்தை செலுத்துகின்ற அதே நேரம், ஒரு நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்பு என்பது அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுடைய படித்தவர்கள், பாமர மக்கள், அவர்களோடு வாழுகின்ற மக்களுடைய அளவு தொகையிலே இருந்து அந்த மக்களில் உழைப்போர்களின் பொருளாதார பலத்தை தீர்மானிப்பதாக அமைந்திருக்கின்றது. இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்று முடிந்து அந்த மக்கள் யுத்தத்துக்கு பிற்பாடு மீள் குடியேற்றங்களின் ஊடாகவும் தங்களுடைய தொழில்களை மேம்படுத்துதல் ஊடாகவும் இந்த நாட்டிலே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்ற ஒரு காலம். இவ்வாறான ஒரு காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரம் எவ்வாறு செல்லும், இலங்கையின் பொருளாதாரங்களை மேம்படுத்துவதிலே என்னென்ன காரியங்களை ஆற்ற முடியும் என்பதை இந்த சபையிலே பல்வேறுபட்ட தரப்புகளும் விவாதிக்கிற பொழுது, இலங்கையினுடைய வடகிழக்கிலே வாழுகிற மக்கள் 30 ஆண்டுகள் ஒரு பாரிய யுத்தத்தை சந்தித்து அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்வதிலே, பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்தி கொள்வதிலே இந்த நாட்டினுடைய அரச உயர்பீடங்களோ அல்ல இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல் தலைவர்களோ மேற்கொண்ட பணிகள் தான் என்ன என்கிற கேள்வி அந்த மக்களிடம் காணப்படுகிறது. இன்று வடகிழக்கிலே வாழுகின்றவர்களிடம் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வேலையற்றவர்களாக, வேலைக்காக தேடி அலைபவர்களாக காணப்படுகிறார்கள். குறிப்பாக நாடு பூராகவும் பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்துகின்றார்கள். அதிலும் வடக்கிலும் கிழக்கிலும் அநேகமான பட்டதாரிகள் தங்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே வந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் யுத்தம் காரணமாக வடகிழக்கு பகுதிகளிலே வாழுகின்ற மக்களை நோக்கி செல்லவில்லை. அதனை விட யுத்தத்தை காரணம் காட்டி அரசாங்கம் வடகிழக்கு பகுதிகளிலே ஒரு பாரிய பொருளாதார தடையை வைத்திருந்தது. பல்லாண்டு காலமாக 90ஆம் ஆண்டுகளில் இருந்து 2010ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட அந்த மக்கள் ஒரு பாரிய பொருளாதார தடைக்குள் வாழ்ந்தார்கள். தங்களால் தங்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியோ அல்லது பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்தி வாழக்கூடிய ஒரு சூழலையோ அந்த மக்களால் அந்த குறிப்பிட்ட காலங்களில் மேற்கொள்ள முடியவில்லை. அங்கிருந்த இளைஞர் யுவதிகளால் மண்ணெண்ணெய் விளக்குகளில் கல்வியை கற்க முடிந்ததை தவிர மின்சாரத்தையோ அல்லது அதனூடான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியையோ தங்களுடைய இடங்களில் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த காலம்தான் அந்த யுத்தம் நடந்த 90களில் இருந்து 2010 வரையான காலப்பகுதிகளாகும். இந்த காலங்களில் சாதாரணமாக பாடசாலை மாணவர்கள் கூட தங்களுடைய உடுப்புகளை துவைப்பதற்காக பனங்காய் களிகளையும் பன்னிச்சங்காய்களையும் தேடிச் சென்ற காலங்களை அந்த மக்கள் இப்பொழுதும் மறக்கவில்லை. சாதாரண ஜாம்போத்தில்களில் விளக்குகளை செய்து அந்த விளக்குகளில் தான் மாணவர்கள் கல்வி கற்றார்கள். அப்படியான ஒரு காலத்தை கடந்துதான் அவர்கள் வந்திருக்கிற பொழுது, இவ்வாறு மிக வறுமையோடு வாழ்ந்து மிக நெருக்கடிகளுக்குள் வாழ்ந்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்கிற ஒரு சூழலுக்குள் அவர்கள் வருகிற பொழுது இன்று அவர்களை நோக்கி ஒரு பெரிய பொருளாதார தடைதான் காணப்படுகிறது. வடக்கிலே இருந்த தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை. சீமேந்து தொழிற்சாலை பேச்சளவிலே பல தடவைகள் பேசப்பட்டது, பல ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் இருந்த பெரிய காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு பதிலாகவோ அல்லது அந்த தொழிற்சாலையை நிகராக இயக்கக்கூடிய வகையிலே எந்த விதமான முடிவுகளும் இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படவில்லை என்பது ஒரு பாரிய பின்னடைவு என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனை விட கிளிநொச்சி பரந்தனிலே இருக்கின்ற பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, இந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலையிலே ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 700 பேர் அந்த தொழிற்சாலையிலே வேலை செய்தார்கள். பக்கத்திலே இருக்கின்ற ஆனைரவு உப்பளத்திலிருந்து வருகின்ற கழிவுப் பொருளான உப்பை வைத்துக்கொண்டு அதிலிருந்து குளோரின் உற்பத்தியில் இருந்து பல்வேறுபட்ட ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ரசாயன தொழிற்சாலையினுடைய பெயரோடு நான் கொழும்பிலே பல பாகங்களிலும் பார்க்கிறேன். வாகனங்களில், வாகன ஓட்டங்களில், வேன்களில் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அந்த இடத்திலே இயங்குகிறதா என்று கேட்டால் அங்கே இராணுவ முகாம்தான் காணப்படுகிறது. எவ்வாறு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்கும்? எவ்வாறு அங்கே ஒரு பொருளாதார நிலையை மேம்படுத்த முடிந்திருக்கும்? கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பொருளாதார நிலைகளை நாங்கள் பேசுகிறோம். சிங்கள இளைஞர்கள் தெரிவு செய்வதற்கு இராணுவம் இருக்கிறது ஒரு வேலை வாய்ப்பிலே. கடற்படையை அவர்கள் தெரிவு செய்ய முடியும், போலீசாராக அவர்கள் வர முடியும், ஆயுதப்படையினுடைய விமானப்படையாக அவர்கள் வர முடியும், ஊர்காவல் படையாக அவர்களால் வர முடியும். இதனை விட சிங்கள பகுதிகளிலே பல இடங்களிலே அவர்களுக்கான தொழிற்சாலைகள், கார்மெண்ட்ஸ்
ஆடை தொழிற்சாலைகள் என்று பல்வேறுபட்ட வடிவங்களை காண முடியும். ஆனால் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வாழுகின்ற அந்த இளைஞர் யுவதிகளுடைய வேலை வாய்ப்புக்காக உருவாக்கப்பட்ட தொழிற்சாலை மயப்படுத்தப்பட்ட தொழில்கள் என்ன இருக்கின்றது? இதனால்தான் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்பாகவும் கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையிலும் மட்டக்களப்பிலும் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், இந்த நாட்டினுடைய புத்திஜீவிகள், இந்த நாட்டினுடைய ஒரு மூலதனம். நாங்கள் பல்வேறுபட்ட மூலதனங்களை பேசுகிறோம். ஒரு கல்வி மூலதனத்தை கொண்ட இந்த பட்டதாரிகள் தாங்கள் கற்ற கல்விக்காக 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் காத்திருந்தும் வேலை கிடைக்காத நிலையிலே அவர்கள் போராடுகிறார்கள். அதிலும் பல பேருடைய வயசுகள் 35, 36 வயசுகளை தாண்டி இருக்கிறது. அவ்வாறான வயசு தாண்டிய அந்த மாணவர்கள் தங்களுடைய பட்டங்களை வைத்துக்கொண்டு தெருக்களிலே இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுடைய அந்த நிலைமை பல்வேறுபட்ட வகைகளிலும் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புக்கான வயது எல்லையே அவர்கள் தாண்டி செல்கிறார்கள். இதனை விட அரசாங்கம் சொல்லுகிறது, நாங்கள் 12,000 பேரை புனர்வாழ்வளித்து விடுதலை செய்திருக்கிறோம் என்று, 14,000 பேரை விடுதலை செய்திருக்கிறோம் என்று. இங்கே கௌரவ மீள்குடியேற்ற புனர்வாழ்வு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆனால் இதுவரை விடுதலை செய்யப்பட்ட 12,000 பேருடைய பெயர் விவரங்களை யாருக்கும் தெரியாது. நான் நினைக்கிறேன் அமைச்சில் கூட அது எவ்வளவு தூரம் இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட இளைஞர்களில், புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளில் எத்தனை பேருக்கு இந்த அரசாங்கத்தால் ஒரு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? ஒரு வேலை ரீதியாக அவர்களால் எவ்வாறு தங்களை அந்த மண்ணில் நிலைநிறுத்திக் கொள்ள முடிந்திருக்கிறது? நேற்று கூட முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களும் அவரோடு இணைந்து கனடாவினுடைய டொரண்டோ நகர மேயர் அவர்களும் சென்ற பொழுது அங்கே இருந்த ஒரு போராளி சொல்லி அழுதிருக்கிறார். நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் போராளிகளாக இருந்திருக்கிறோம். நாங்கள் தடுப்பிலே இருந்துதான் வெளியிலே வந்திருக்கிறோம். இன்று எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கவில்லை. எங்களால் இந்த மண்ணிலே ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு தொழிலை பெற முடியவில்லை. நாங்கள் சாவதா வாழ்வதா என்ற விரக்தியினுடைய விளிம்புக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு முன்னால் அவர்கள் அழுது கண்ணீரோடு தங்களுடைய செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாட்டில், இந்த நாட்டிலே ஒரு பகுதி மக்கள் பொருளாதாரத்துடைய மேம்பாடு பற்றி சிந்திக்கிறார்கள். இந்த நாட்டிலே இன்னொரு பகுதியிலே வாழுகிற கிழக்கிலும் வடக்கிலும் வாழுகிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இருப்பு பற்றி சிந்திக்கிறார்கள், தங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறார்கள். இவருடைய சிந்தனைகளும் இவருடைய எண்ணங்களுக்கும் இந்த அரசாங்கத்தால் என்ன மாற்றீடு செய்ய முடியும்? நாங்கள் இவர்களுக்கான வழிமுறைகளை என்ன காட்ட முடியும்? இவ்வாறான இந்த பட்டதாரிகளை கூட இந்த அரசாங்கம் ஏன் கவனத்தில் எடுக்காமல் இருக்கிறது? படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் பல்கலைக்கழகத்திலே 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இவருடைய வயசுகள், இந்த நாட்டிலே ஒரு பட்டதாரி 22, 23 வயசை பூர்த்தி செய்கின்ற பொழுது அவன் பட்டதாரியாக வெளியிலே வருகிறான். ஆனால் அவன் 36 வயசு வரைக்கும் வேலை இல்லாமல் இருத்தல் என்பது, அவன் இந்த நாட்டுக்கு பயன்படாத ஒரு மனிதனாக இருப்பது, அவனுக்கான ஒரு வேலை வாய்ப்புக்கான வழிமுறையை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்காமல் இருப்பது யாருடைய பிழை? அப்படியானால் வழங்கப்படுகின்ற இந்த பட்டங்கள் நாட்டுக்கு பொருத்தமற்றதா? ஆனோடியால் இந்த பல்கலைக்கழகங்கள் நாட்டுக்கு பொருத்தமற்ற தொழிலாளர்களை, நாட்டுக்கு பொருத்தமற்ற பட்டதாரிகளை, நாட்டுக்கு பொருத்தமற்ற கல்வியாளர்களை இந்த நாட்டிலே உள்ள பல்கலைக்கழகங்கள் உற்பத்தி செய்கிறதா? அப்படியானால் அந்த உற்பத்தியை நிறுத்த வேண்டும். சரியான ஒரு கல்விக் கொள்கை இருக்க வேண்டும். அந்த கல்விக் கொள்கை கூடாகத்தான் இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்று வெளியிலே வருகிற பொழுது அவர்கள் வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைவிட மிக மோசமானது, கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை இலங்கையில் இருக்கிறது. ஒரு பட்டதாரி பட்டம் பெற்ற பின்னர் அவருக்கு வேலை வழங்குகிற பொழுது பரீட்சை நடத்துகிறார்கள். 4 ஆண்டுகள் அவர் பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு வந்து ஒரு வேலைக்காக விண்ணப்பிக்கிற பொழுது அவருக்கு பொது அறிவிலே ஒரு பரீட்சை, அவருடைய கிரகித்தலிலே ஒரு பரீட்சை, இந்த பரீட்சைகளிலெல்லாம் அவர்கள் புள்ளிகள் பெற்றால்தான் வேலைக்கு செல்லலாம் என்கிற ஒரு நியதி இந்த நாட்டிலே காணப்படுகிறது. இது இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான ஒரு நிலைமை. பட்டம் பெற்று 4 ஆண்டுகள் படித்தவன் 3 ஆண்டுகள் பட்டம் பெற்ற ஒருவனுடைய அந்த படிப்பினுடைய பட்டத்திற்குரிய மகிமையை, அவருடைய அந்த பெருமதியை மதிக்காமல் நாட்டிலே பரீட்சை மூலம்தான் பட்டதாரிகள் என்றால் அவர்களுக்கு தொழிற்சாலைகளிலே அந்த பயிற்சிகளை வழங்கலாம். அவர்கள் காப்போத்த உயர்தரம் படித்த பிற்பாடு நேரடியாகவே தொழிலிடங்களுக்கு அனுப்பி அவர்கள் பயிற்சியை பெற்று அதிலேயே வரலாம். ஆனால் பல்கலைக்கழகத்தின் படிப்பை முடித்தவர்கள் வெறும் பட்டதாரிகளாக உற்பத்தி செய்யப்படுவது இந்த நாட்டினுடைய சூழலில் மிக மிக மோசமான ஒரு நிலைமை என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக அரசாங்கம் இதனை ஒரு கவனிக்காத விடயமாக இருக்கக்கூடாது. இந்த பட்டதாரிகளுடைய விடயத்திலே அரசாங்கம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவர்கள் தெருக்களிலே குந்தியிருக்கின்றவர்கள் அல்ல. இவர்கள் இந்த நாட்டினுடைய மூலதனம். இவர்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுடைய ஒரு சொத்து.
இவர்கள் இந்த நாட்டுக்கான ஒரு புத்திஜீவிகள். இவர்களுடைய அந்த படிப்பை அரசாங்கம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல மிக முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். இதே போலதான் பல்வேறுபட்ட இடங்களிலே வேலை வாய்ப்புகள் பற்றி பேசப்படுகிறது. யுத்தம் முடிந்த பின்பு போராளிகளாக யுத்தத்திலே ஈடுபட்டவருடைய வாழ்க்கை, அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களிலே பல பேருடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் இல்லை. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான பல நிறுவனங்கள் இல்லை. ஆனால் இன்று வட்டக்கச்சியிலே இருக்கிற அரசினர் விவசாய பண்ணை பல்லாண்டு காலமாக அந்த மண்ணிலே பல பேருக்கு 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த பண்ணையிலே வேலை செய்திருந்தார்கள். அந்த பண்ணை இன்று இராணுவ வசமாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்துக்கு சொந்தமான அந்த அரசியல் விவசாய பண்ணையை வடக்கு மாகாண விவசாய அமைச்சரம் கையளிக்கிற பொழுது அந்த பண்ணையிலேயே 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஆனால் இன்றும் அது இராணுவ முகாமாக இருக்கிறது என்றால் எவ்வாறு அங்கு இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலை கிடைக்க முடியும்? கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இது மட்டுமல்ல, மட்டக்களப்பிலே வாழைச்சேனை காகித தொழிற்சாலை இன்று வரை பல பேருடைய அரசியல் காரணங்களுக்காக சகோதர அரசியல் தலைவர்களுடைய எண்ணங்களுக்காக அந்த தொழிற்சாலை இயங்க முடியாமல் கிடப்பிலே போடப்படுகிறது. அந்த காணியை பறிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. அங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்கு அந்த தொழிற்சாலையிலே குறைந்தது ஒரு 300 பேரோடாவது அந்த தொழிற்சாலையை இயக்கி இருக்க முடியும். ஒரு காலத்திலே 2000 பேர் அந்த தொழிற்சாலையிலே வேலை செய்திருந்தார்கள். கிழக்கு மாகாணத்தில் தரம் வாய்ந்த ஒரு வாழைச்சேனை தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இந்த சபையிலே எத்தனை தடவைகள் எங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் தெரியப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் எந்த பலன்களும் இந்த நாட்டில் நடைபெறவில்லை. இந்த சபை, நான் நினைக்கிறேன், நாங்கள் பேசுவது ஒரு பதிவாக மட்டுமே இருக்கிறதே தவிர இதனால் ஏதாவது காரியங்கள் நடக்கிறதா அல்லது ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கிறதா? சரி, நான் கேட்கிறேன், இந்த சபையிலே கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சரும் இருக்கிறார், இது சம்பந்தப்பட்ட பொருளாதார அமைச்சர்கள், நாட்டினுடைய பொருளாதார துறை சார்ந்தவர்களை கேட்கிறேன். கிழக்கிலும் வடக்கிலும் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட பாரிய தொழிற்சாலைகள் நீங்கள் விரல் விட்டு சொல்ல முடியுமா? அல்லது அங்கு எத்தனை 1000 இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்திருக்கிறோம் என்பதை சொல்ல முடியுமா? எல்லாமே ஒரு அரசியலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அந்த வாழுகிற மக்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களோடு அவர்களுடைய சிந்தனைகளோடு எந்த காரியங்களும் ஆற்றப்பட்டதாக தென்படவில்லை. ஆகவே பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு வாழுகிற மக்களுடைய சமூக சூழலை, அவர்களுடைய அந்த வாழுகின்ற பொருளாதார சூழலை மையப்படுத்தியதாக, அங்கிருக்கின்ற மூலப்பொருட்களை மையப்படுத்தியதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே கூட பல்வேறு மாநிலங்களில் என்னென்ன மூலப்பொருட்கள் காணப்படுகிறதோ அந்த இடங்களில் அதற்குரிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே எங்கே மூலப்பொருள் இருந்தால் அந்த இடத்தை தவிர்த்துவிட்டு இல்லாத ஒரு இடத்தில் இருக்கின்ற பொருளை தோண்டி எடுப்பதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள். இங்கிருக்கின்ற சூழலை இல்லாமல் செய்கின்ற காரணிகளைத்தான் கொண்டு வர முனைகிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையை, அவர்கள் சூழலோடு இணைந்து வாழ முடியாத ஒரு சூழலைத்தான் பொருளாதார தெரிவுகளாக கொண்டு செல்கிறார்கள். ஆகவேதான் கிழக்கிலும் வடக்கிலும் நிர்மலநாதன் டைம்ஸ் எஸ் ஓகே. ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலுக்கு ஊடாகத்தான் இந்த மக்களுடைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். கிளிநொச்சியில் இருக்கின்ற கவின்கலை கல்லூரி கிளிநொச்சியினுடைய நகரப்பகுதியிலே காணப்படுகிறது. கவின்கலை கல்லூரியிலே இராணுவம் இருக்கின்றது. கிளிநொச்சியினுடைய பாடசாலை காணியை இராணுவம் வைத்திருக்கிறது. கிளிநொச்சியிலே அரசின விவசாய பண்ணியை இராணுவம் வைத்திருக்கிறது. கிளிநொச்சியிலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை இராணுவம் வைத்திருக்கிறது. முக்கியமான எங்கெங்கு வளங்கள் தரக்கூடிய இடங்கள் எல்லாம் இராணுவ வசம் இருக்கிறது. இதனை விட கிளிநொச்சியிலே இருக்கின்ற அதிகளவான மீன் கடல் தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுடைய தீவான இரணை தீவு என்கிற 8.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட பிரதேசத்தை இன்றும் இராணுவம் வைத்திருக்கிறது. மக்கள் கரந்தாய் கிராமத்திலே வாழ்ந்த அவருடைய காணியை தென்னை அபிவிருத்தி சபை வலுக்கட்டாயமாக பறித்திருக்கிறது. இங்கே நான் சபையிலே அதற்கான ஒரு பிரேரணை கொண்டு வந்த பொழுது எங்களுடைய மீள்குடியேற்ற அமைச்சரிடம் பொறுப்பு கொடுத்தார்கள். நான் நினைக்கிறேன் கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்கள் இதனை இதுவரை இன்னும் அந்த அரசாங்க அதிபருக்கு கூடாக அந்த நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய காதுகளுக்கு இது செல்ல வேண்டும் என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன். இவ்வாறு எல்லாமே ஒரு இராணுவ மயப்படுத்தப்பட்ட சூழலில் அங்கிருக்கின்ற மக்களை விட சாதாரணமாக பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிலே 6000 குடும்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கே 32,000 இராணுவம் இருக்கிறது.
6000 குடும்பங்களுக்கு 32,000 இராணுவம் இருக்கின்ற நிலைதான் காணப்படுகிறதே தவிர அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லை. குளங்களோ வயல்களோ அவர்கள் உழைக்கக்கூடிய அளவிலான அபிவிருத்திகளோ நடைபெறவில்லை. ஒரு ஏனையின் வீதிக்கு காப்பெட் போடப்பட்டிருக்கிறது, ஒரு A32 பாதைக்கு காப்பெட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எத்தனை வீதிகளை அமைச்சர்களில் எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? நடமாடும் சேவையிலே நாங்கள் உங்களுக்கு அடையாள அட்டைகளுக்கு நாங்கள் உடனே பெற்றுத் தருகிறோம், உங்களுக்கான திருமணச் சான்றிதழ்களை பெற்றுத் தருகிறோம், உங்களுக்கான பிறப்பத்தாட்சி பத்திரங்களை பெற்றுத் தருகிறோம் என்கிற விடயங்கள் தான் சொல்லப்படுகிறது. தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இந்த விடயங்களா? அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை வேறு. அவருடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அவருடைய உண்மையான நாட்டிலே பொறியோடி போயிருக்கிற இனப்பிரச்சனை இன்னும் கையாளப்படவில்லை. பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இன்னும் பொறியோடி போயிருக்கிறது. அதில் எந்த மாற்றங்களும் வரவில்லை. அதுக்கு பதிலாக அதைவிட மோசமான கவுண்டர் டெரரிசம் ஆக்டை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தாய்மார்கள், சகோதரிகள், மனைவிமார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அரசாங்கம் மிக மௌனமாக இருக்கிறது. யாருமே அதை பற்றி பேசுவாரில்லை. கிளிநொச்சியிலே இன்று 27 நாட்களாக தாய்மார்கள் உறங்காமல் இருக்கிறார்கள். முல்லைத்தீவிலே இருக்கிறார்கள், வடமராட்சி கிழக்கிலே இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், வவுனியாவிலே இருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளில் மக்கள் போராடுகிறார்கள். அந்த வலி, தன்னுடைய பிள்ளை காணாமல் போன வலி, தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய கணவன் காணாமல் போன அந்த மனைவிமார்களுடைய வலி, தன்னுடைய குடும்பத்திலே தன்னால் ஒப்படைக்கப்பட்ட அப்பா அம்மா பற்றிய பிள்ளைகளின் வேதனை அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். இதனை யாரும் சாதாரணமாக விடக்கூடாது. அவர்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் ஒன்று வரும். நாங்களாகவே இதனை தவிர்த்து கொண்டால், அரசு ஒரு ஜனநாயக ரீதியாக இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், அரசாங்கம் இதற்கு ஒரு நீதியை வழங்க தவறினால், நிச்சயமாக இயற்கை அதற்கு ஒரு நீதியை வழங்கி ஆகும். நாங்கள் இயற்கைக்கு மாறாக யாரும் நடக்க முடியாது. எங்களுக்கு மேலாலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எல்லோரும் நாங்கள் நினைக்கிறோம், எல்லோருமே நாங்கள் அதை உணர்கிறோம். அப்படியானால் அந்த மக்களுடைய கண்ணீருக்கு என்ன பதில்? இவர்களுடைய அந்த கண்ணீரின் வலிக்கு நாங்கள் ஏன் அரசால் இதுவரை செவிசாய்க்க முடியவில்லை? கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்களும் இருக்கின்ற காரணத்தால் நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் தயவு செய்து இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய அந்த நடத்துகின்ற போராட்டத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த அரசாங்கம் என்ன பதிலை அவர்களுக்கு சொல்ல போகிறது? அவர்களுடைய இந்த நிலையை இந்த அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகின்றது? இதற்கான பதிலை அந்த அரசாங்கம் விரைவாகவே முன்வைக்க வேண்டும். இதனை விட சிறை கைதிகள், நாங்கள் இவ்வளவு பேசுகிறோம், இன்றைக்கும் 94 அரசியல் கைதிகள் சிறையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்குகிறோம் என்று நாங்கள் பல தடவைகள் கேட்டும் இந்தா நாங்கள் புனர்வாழ்வு அளித்து விடுகிறோம் என்று கூட சொன்னார்கள். எங்களுடைய சிறைச்சாலைகள் மீள்குடியேற்ற அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் ஐயா அவர்களும் இந்த சபையில் இருக்கிறார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு புனர்வாழ்வும் இல்லை, அவர்கள் விடுதலை செய்யப்படவும் இல்லை. ஐயா, நான் இந்த சபையினூடாக கேட்கிறேன், அவர்களுக்கு கடைசி பிணையாவது வழங்குங்கள். அவர்கள் அந்த வழக்குகளுக்கு செலவழிக்க பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிலே பிணையிலே அவர்கள் நின்றால் கூட அவர்கள் கூலி வேலைக்கு சென்றாவது சட்டத்திறனிகளுக்குரிய சம்பளத்தை அவர்களால் வழங்க முடியும். அவர் தயவு செய்து அவர்களுக்கு பிணை வழங்குவதற்காக முயற்சியுங்கள். கூறியதிலே சில பிழைகள் இருக்கின்றன. இவ்வருடம் கைதிகளை விடுவித்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு 43 கைதிகள் தான் இருக்கின்றன. ஆதலினால் நீங்கள் கூற முடியாது அந்த கைதிகளை நாங்கள் விடுவிக்கவில்லை என்று கூறுவது பிழை என்றுதான் கூற விரும்புகின்றேன். 94 அரசியல் கைதிகள் இப்பொழுதும் இருப்பதாக அவர்கள் அந்த பட்டியலை தருகிறார்கள். சார்ஜ் ஷீட், அதாவது சார்ஜ் ஷீட்டை ஒப்படைத்திருக்கின்றார்கள். அந்த ஒப்பிடப்பட்ட சாட்சிக்கு எதிராக வழக்கு பேசித்தான் அவர்களை விடுவிக்க முடியுமான சந்தர்ப்பம் இருக்கின்றது. சரி ஐயா, அவர்களை வழக்கு பேசுகிற பொழுது இன்றைக்கு எவ்வளவு காலமாக அந்த குடும்பங்கள் படுகிற துன்பம், இந்த நாடு நினைத்தால் நல்லிணக்கம் சமாதானம் பற்றி பேசினால் அவர்களுக்கு ஒரு பிணையை நீங்கள் பொது மன்னிப்பில்லை பிணையாவது வழங்கி அவர்களை விட்டிருக்கலாம். விட்டிருந்தால் அவருடைய அந்த வழக்குக்குரிய காசியாவது அவர்கள் உழைக்க மாட்டார்களா? அதற்காவது நீங்கள் ஒரு வழி செய்யுங்கள். சரி, அதை ஏற்றுக்கொள்றேன். ஆகவே அந்த மக்கள் ஒரு துன்பத்திலே வாழுகிறார். ஒரு தொகுதி மக்கள் அவருடைய வாழ்க்கை கண்ணீரோடு தான் போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நான் கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்கிறேன். ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு பகுதி மக்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள், இன்னொரு பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாமல் சிதறுகிறார்கள்.
நாங்கள் பொருளாதாரம் பற்றி சிந்திக்கிறோம். இந்த பொருளாதாரத்துக்குள் இவ்வளவு விடயங்களும் அடங்குகிறது. ஆகவே பொருளாதாரம் இந்த நாட்டிலே நிலையாக கட்டியெழுப்பப்பட வேண்டுமானால், இந்த நாட்டிலே பொருளாதாரம் ஒரு நல்ல கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டுமானால், இந்த நாட்டிலே ஒரு நல்லிணக்கம் ஒன்றுதான் இருக்கிறது என்று காட்டப்பட வேண்டுமானால், முதலில் இந்த நாட்டிலே இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். கிழக்கிலும் வடக்கிலும் வாழுகிற மக்களுடைய அடிப்படை உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அவருடைய அடிப்படை உரிமைகளுடைய பிரச்சனைக்கு சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவருடைய பொருளாதாரத்தினுடைய துறைகள், இராணுவம் குறைக்கப்பட்டு, அங்கிருக்கின்ற இராணுவத்தினுடைய முக்கியமான கேந்திரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுடைய காணிகள் வழங்கப்பட வேண்டும். கேப்பாப்புலவிலே இன்றும் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்றைக்கும் அவர்கள் 17-12 நாட்களாக அந்த இடத்திலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த நியாயமான 7 தலைமுறைகளாக அந்த கேப்பாப்புலவிலே வாழ்ந்த மக்கள் இன்று சொந்த நிலத்துக்கு போக முடியாமல் இராணுவம் தடுத்து வைத்திருக்கிறது. எப்படி அவருடைய பொருளாதாரம் வளரும்? சொல்லுங்கள் ஐயா. தேங்க்யூ. டாக்டர் சிவமோகன் ஓடும் நான் மிஸ்டர் விஜயபாண்டாவை சந்தித்து வெள்ளிக்கிழமை சந்தித்தேன். அவர் சொன்னால் இன்னும் 2-3 நாட்களுக்குள் அதுக்கு ஒரு மறுமொழியை கொடுப்பார் என்று கேப்பாப்பிலவு காணிகளை வெளிவிற்பதற்காக. சரி, நல்ல செய்தியாக இருந்தால் அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த அவருடைய பொருளாதார முதுகெலும்பே அந்த கேப்பாப்புலவு அவருடைய 7 தலைமுறை காணி. ஆகவே அதை அவ்வாறு அவருடைய சொந்த நிலங்கள், அதே போல யாழ்ப்பாணம், பலிகாமம் வடக்கு, ஏனைய கிளிநொச்சியினுடைய காணிகள், இரணதீவு போன்றவற்றை நீங்கள் விடுவீங்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தாங்களே கட்டியெழுப்புவார்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.